ஐபிஎல் 4வது போட்டியில பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கும் மும்பைக்கும் நடந்துச்சுங்க. நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில 4 விக்கெட் வித்தியாசத்தில மும்பை வந்து ஜெயிச்சாங்க. நம்ம சென்னை அணியில பார்த்தீங்கன்னா, நூர் அகமது 4 விக்கெட்டு, கலீல் அகமது 3 விக்கெட் எடுத்தாங்க. நம்ம கலீல் அகமது வீசிய ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகி வெளிய போனாருங்க. நம்ம கலீல் அகமது பந்த சேதப்படுத்தி தான் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஹேட்டர்ஸ் வந்து ட்ரால் பண்ணிக்கிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல நம்ம கலீல் அகமது வீசும்போது பார்த்தீங்கன்னா, பாக்கெட்லேருந்து எதையோ எடுத்து பந்த வந்து சேதப்படுத்தியிருக்காரு. பந்த சேதப்படுத்தி ருத்ராஜ் கிட்ட வந்து எதையோ ஒண்ணு குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஹேட்டர்ஸ் எல்லாமே ட்ரால் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனா, இதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கையில அணிந்த மோதிரத்தாங்க கழட்டி ருத்ராஜ் கிட்ட குடுத்துருக்காருங்க. பந்து வீசும்போது அந்த மோதிரம் வந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில இருக்க மோதிரத்த கழட்டி நம்ம ருத்ராஜ் கிட்ட வந்து குடுத்துருக்காருங்க. அத பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் வாங்கி பாக்கெட்ல வந்து போட்டாருங்க. பந்த வந்து சேதப்படுத்தி ரோஹித் சர்மா கிட்ட எடுத்துட்டாங்க. இதனால தான் சென்னை ஜெயிச்சுச்சு. மும்பை வந்து இதனால தான் தோத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேட்டர்ஸ் வந்து ட்ரால் பண்ணிட்டு வராங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். நீங்களே பாருங்க அவ்வளோ கேமரா சுத்தி இருக்கு. அந்த இடத்துல யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. இல்ல கமெண்ட்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதான் நீங்க வந்து மறைமுகமா ஏன் பண்ணுதீங்க? வெளிப்படையா பண்ண வேண்டியது தானே. மறைச்சு வச்சு பந்த வந்து ஏதோ சேதப்படுத்தாரு. மறைச்சு வச்சு பந்த வந்து ஏதோ சேதப்படுத்துற மாரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஹேட்டர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அவ்வளோ பெரிய கேமரா இருக்குங்க. அதில எப்படிங்க மறைச்சு வச்சு ஒரு மனுஷன் பண்ணுவான்? நீங்களே சொல்லுங்க. நமக்கு பிடிக்காத டீமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா, அந்த வெற்றிய வந்து ஏத்துக்கணும். அத விட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை அணிய 2 வருஷம் பேன் பண்ணணுமா? நம்ம ருத்ராஜையும், கலீல் அகமதையும் பேன் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி ஹேட்டர்ஸ் எல்லாமே கருத்த வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கங்க.